வீட்டுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க கவனிக்கணும். என்ன விஷயம் சொன்னால், நம்ம இருக்கக்கூடிய அந்த வீடு ஒரு ஹலாலான சம்பாத்தியமாக இருந்தா தான் அதுல நாம அல்லாஹ் வணங்க முடியும். ஏன்னா புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஒரு மனிதன் தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஹலால இருந்து வந்துச்சா ஹராமில் இருந்து வந்துச்சா என்று பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு பயணம் போயிட்டு இருப்பான், புழுதி வடிந்த பரட்டை தலையுடனும் புழுதி வடிந்த மேனியுடனும் ரெண்டு கையையும் ஏந்தி யா ரப் யா ரப் யா ரப் என்று கேட்பான். அவன் எப்படி பதில் கொடுக்கப்படுவான்? அவன் உடுத்திக்கிற உடுப்பு ஹராம், அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், அவன் குடிச்சது ஹராம். அப்ப இந்த ஹராத்திலேயே இருக்கிறவனுக்கு எப்படி அல்லாஹ் பதில் கொடுப்பான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே நாங்க என்ன செய்யணும்? நம்ம ஹராங்களை விட்டு நம்ம வீட்டை பரிசுத்தப்படுத்தணும். நம்ம வீட்டுல இருக்கிறோம், இந்த வீட்டுல இருந்துகிட்டு இறை வழிபாட்டில் இருக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், பிள்ளைகளை நல்லா வளர்க்கிறோம். முதல்ல அந்த வீடு நமக்கு ஹராமா ஹலாலா அதை நாங்க பார்க்கலாம். இன்றைய சமுதாயத்தில் ரெண்டு விதத்தில் ஹராமான வீடுகளை மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒன்று சீதன வீடு. இந்த சீதன வீடுங்கிறது பெண் தரப்பு கிட்ட இருந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீடு, அது ஹராம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனமுவர்ந்து கொடுத்து திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சூரத்து நிசாவுல சொல்லி காட்டுறான். பெண்ணுக்கு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். பெண்ணுகிட்ட இருந்து வீடு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆணுடைய இடத்துல தான் பெண் வசிக்கணும். பெண்ணுடைய காலடியில போய் பெண் இருக்கிற இடத்துல போய் ஆம்பளை இருக்கிறல்ல, ஒரு வியாபார பொருள் இல்ல. ஒரு ஆண் அர்-ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, ஆண் தான் பெண்களை நிர்வாகம் செய்கிறவர் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எங்கேயும் ஒரு சமுதாயத்துக்கு ஆண் பெண் தலைவத்துவத்தில் வாரத்தை இஸ்லாம் சொல்லவே இல்லை. எந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெண் தலைவி ஆகிறார்களோ அந்த கூட்டம் வெற்றி பெறாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெண்கள் இமாமத்து செய்யறதெல்லாம் மார்க்கத்துல கிடையாது. ஆண் தான் பெண்ணுக்கு இமாமத்து செய்யணும், இல்லாட்டி தனித்தனியே தான் தொழணும். அப்ப இமாமத்து மட்டும் இல்ல, தலைமைத்துவம் மட்டும் இல்ல, எதுலையுமே ஆண் தான் அவருடைய அதிகாரத்துல அவனுடைய செலவுல தான் பெண்ணை வச்சுட்டு இருப்பாங்க. இது ஆண் ஆதிக்கம் அல்ல, இது பெண்ணுக்கு கொடுக்கிற பாதுகாப்பும் உரிமையும். ஆண் பெண்ணை பாதுகாப்பாக அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருப்பார். பெண்ணுக்கு இதுல எந்த கஷ்டங்களும் பெறக்கூடாது. அப்ப பெண்ணு ஒரு ஆண் அவர வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கணும், அதுதான் இஸ்லாம். ஆனா இன்றைக்கு ஒரு சில பகுதிகள் என்ன நடக்குது? சீதனம் என்கிற ஒன்று தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. வீடு மட்டும் இல்லை என்றால் அங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாகுது. சில மாப்பிள்ளமார் கேட்கிறாங்க, எனக்கு ஒரு சதவும் சீதனம் தேவையில்ல, வீடு மட்டும் போதுங்கிறாங்க. அதை விட பெரிய சீதனமா சொல்லுவாங்க, ஆனா அசைஞ்சு அசைஞ்சு தின்னுமா, வீடு அசையாம தின்னுமான்னு. ஒரு வீடு கட்டி பார்த்தா தான் அதனுடைய வலிமை தெரியும். ஒரு வீடு கட்டி பார்த்தா, சின்னதா ஒரு வீடு கட்டி பார்த்தா தான் அதுல எவ்வளவு கொட்டணும் எவ்வளவு செலவு பண்ணணும் என்று ஒரு ஆம்பளைக்கு தெரியும். இன்னைக்கு சீதன வீடு எவனோ கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வீண் விரயமும் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம செலவழிச்சா தானே. அந்த பெண் பார்க்கறதுக்கு ஒரு குரூப் போகும் பாருங்க, அவங்க பெண் பார்க்க போகல, பெண்ணை தவிர மற்றெல்லாம் பார்த்துக்கிட்டு வராங்க. அவங்க பேரு தான் பொண்ணு பார்க்க போறான்னு அங்க போய் பார்ப்பாங்க. அட்டாச் பாத்ரூம் இல்ல, முன்னுக்கு ஆசி வளைக்கல, முன்னுக்கு ஒரு பிளைட் ஒன்று இறக்கல, அங்கால ஒரு காம்பரவுண்ட் முடியல, இதுக்கு பெயிண்ட் காணாது, ஒருத்தர் சிங்க் வைக்கல, ஒருத்தர் ஒவ்வொரு குறையாக அந்த வீட்டுல குறை பார்த்துட்டு போய் இதெல்லாம் முடிங்க அப்பதான் கல்யாணங்கிற. அப்ப கக்குஷிக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்க போனது, அட்டாச் பாத்ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை அழைக்கிறாங்களே, ஆறு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க, என்ன தேவை இருக்குது அப்படிங்கிற. ஒரு ஆண் தான் பெண்ணை கல்யாணம் முடிச்சு அவர் வீட்டுக்கு கொண்டு வரணுமே தவிர, ஒரு பெண்ணு வீடு கட்டி வச்சுட்டு மாப்பிள்ளை தர்றதுங்கிறது விபச்சாரத்துக்கு வேறொரு பேர் வச்ச மாதிரி இருக்கும், அது கல்யாணம் கிடையாது. எனவே நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், சீதன வீட்டில் இருக்கிறோம் என்றால் ஹராமான ஒரு சொத்துல இருக்கணும். யார் பங்கெல்லாம் அதுல கலந்திருக்குது? மச்சாமாருடைய பங்கெல்லாம் இருக்கும். அந்த பெண்ணுக்கு சகோதரமாரு கொடுக்க வேண்டிய அனந்தர சொத்தை தான் இது மூட்டைப்பூச்சி மாதிரி மட்டும் வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த புது மாப்பிள்ளை. ஒரு ஆம்பளை மௌத்தானா அவன் சொத்துக்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அனந்தரமா பிரியணும். இன்னைக்கு மௌத்தாகிற ஒரு முஸ்லீமை காட்டுங்களேன் நம்ம இலங்கையில,
மௌத்தான உடனேயே அனந்தர சொத்து பங்கு பிரிக்கிறாங்களா? இருந்த தானே பிரிக்கிறதுக்கு. எல்லாம் கொடுத்து முடிஞ்சிட்டு தான் ஒரு ஆள் மண்டையை போட்டுட்டு இருக்கிறான். ஒரு பொம்பளை மௌத்தானா அந்த பொம்பளைக்கு ஒரு சொத்து இருக்கும். உம்மா மௌத்தானா உம்மாட சொத்து வேறையா இருக்கணும், பாப்பா மௌத்தானா பாப்பாட சொத்து வேறையா இருக்கணும். அது அனந்தரமாக பிரியணும். அது வாப்பாக்கும் போகும், உம்மா மௌத்தானா வாப்பாக்கு ஒரு பங்கு போகும், பிள்ளைகளுக்கு வரும். அதுல உம்மா உயிரோடு இருந்தா அதுல உமாக்கு போகும். அப்ப இந்த அனந்தர சொத்துக்கள் நமக்கு பிரிஞ்சிட்டு வரும்போது சில வேளை சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொத்துக்கள் சேர்ந்திருக்கும். அதான் ஒரு சின்ன பருவயசை அடையாத ஒருத்தருடைய சொத்துக்களை பாதுகாத்து கொடுக்கிற சட்டம் எல்லாம் இருக்குது. ஆனா நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே. அந்த விகிதாசாரங்கள் சரியா இருக்கணும். இருந்து அப்ப ஒவ்வொரு ஆம்பளைக்கு ஏற்கனவே சொத்துக்கள் இருக்கும். அப்ப அவன் கல்யாணம் பண்ணிக்கு போவான், அவன் வீடு கட்டி கல்யாணம் பண்ணணும். அப்பதான் ஒரு ஆம்பளைக்கு இங்க மரியாதையும் மதிப்பும் இருக்கும். அப்ப சீதன வீட்டுல யார பங்கு கலந்திருக்குது? மொத்தமா ஒரு பொம்பளைக்கு ஒரு மாப்பிள்ளை ஒரு ஆம்பளை என்ன செய்வான்? வீட்டை கொடுத்துருவான். அதுல 6 பங்கு இருக்குது. அங்க இருக்கிற 4 ஆம்பளை பிள்ளைகிட்ட பங்கு இருக்குது. அங்க அப்பாவியா 2 ஆம்பளை நிற்பான். அவன் பங்கு ராத்த தங்கச்சி மாதிரி கொடுத்து முடிஞ்சு கையை தட்டி விட்டுருவாங்க வாப்பா அம்மாவும். என்ன செய்யற நான் அப்படின்னா, நீ எங்க சரி வாங்கிட்டு போ, உன்னை சும்மாவா விட்டோம், ஆம்பளை நீ அப்படிங்கிறாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் தான் ஆம்பளை. ஒரு தொழிலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆம்பளைண்டா கொடுத்து எடுக்கிறாங்க. அப்ப இன்னொருத்திட சொத்தை போய் என்ன செய்யறாங்க? அவதரிக்கிறாங்க. அவன் சொத்தை கைவிட்டு இருக்கிறான். அப்ப காரணம் வேற சொல்றாங்க, நாங்கள் சும்மாவா இருந்தோம், நாங்களும் 4 வீடு கட்டணும் தானே அப்படிங்கிறாங்க. நீங்க அநியாயமா கொடுத்தா நீங்க இன்னொரு இடத்த அநியாயமா எடுக்கலாமா? நம்ம பிட் பாக்கெட் ஒருத்தன் அடிச்சுட்டான்னு சொன்னா நம்ம இன்னொருத்தன் பாக்கெட் எடுத்துக்கிட்டு இறங்குறா பஸ்ல கூடாது இல்ல. எனவே சீதனம் என்கிற ஒன்று ஒரு ஹராமான சொத்து இருந்தா திருப்பி கொடுத்துடணும். நம்ம சீதன வீட்டுல இருக்கிறோமா, வேணாம் நான் வாடகை வீட்டுல இருந்துருவோம், இதை தூக்கி கொடுத்துடணும் மாமனார்கிட்ட, இதை நீங்க கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட கொடுத்துடுங்க. ஏன்? இது நாளை மறுமையில வந்து பிடிக்கிற இடம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனில் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமான்னு கேட்கிறாங்க. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, மல்லா இந்தஹு தீனாருன் வலா வலல் மத்தா வலல் அம்திஆ, யார்கிட்ட காசு பணம் சொத்து சுகம் எதுவுமே இல்லையோ அவன் தான் வங்குரோத்துக்காரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா? நாளை மறுமையில தொழுகையோட வருவான், நோம்போட வருவான், ஹஜ்ஜோட வருவான், தர்மத்தோட வருவான், சகாத்தோட வருவான், எல்லாம் வந்துட்டு நிற்பான். அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சரியா செஞ்சிருக்கான். ஒருத்தன் எழும்பி அக்கல மாலி ஹராமன், என் சொத்தை அநியாயமா திண்டிக்கான் யாழ்லான்னு ஒருத்தன் எழும்புவான். யார் எழும்ப போறான்? மாமனார் மச்சாமார் தான் எழும்புவான். சிரிச்சுக்கிட்டானு தந்தையில் நல்ல தானடா தந்தையில் அப்ப கேட்கலாமா? அங்க மகளையே கண்டு ஓடுற காலம் அது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, சகோதரனை கண்டு ஓடுற நாள் அந்த நாள். வஉம்மிஹி வஅபி, உம்மா வாப்பாவை கண்டு ஓடுற நாள். வஸாஹிபதிஹி வபனி, பொண்டாட்டி பிள்ளைகளை கண்டு ஓடுவோம். அந்த நாளின் கடுமை புள்ள பொண்டாட்டி உம்மா வாப்பாலாம் பார்க்காது. நான் எப்படியாவது தப்பணும். அந்த நாள் மச்சான் பாப்பானா மருமகன் பாப்பானா? அநியாயமா வேண்டி எடுத்துட்டான் யாழ்லான்னு கேட்க போறான். அநியாயமா அப்ப இருக்கிற நன்மையெல்லாம் கொடுக்க போறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தன் இப்படி கேட்பான், நன்மையில போயிட்டுரும். அரபனி, இன்னொருத்தன் சொல்லுவான் என்ன அடிச்சுட்டான், அவன் நன்மையில போகும். இன்னொருத்தன் சத்தமணி என்னை ஏசிட்டான்றான், நன்மை எல்லாம் போகும். இருக்கிற நன்மை முடிந்ததுக்கு பிறகும் குறை சொல்றதுக்கு இன்னொருத்தன் எழும்பி நிற்பான், கொடுக்க நன்மை இருக்காது. அப்ப பாதிக்கப்பட்டவனின் பாவம் கொண்டு வந்து இவன் தலையில வைக்கப்பட்டு பாவியாகவே நரகம் போறானே, இவன் தான் வங்குரோத்துக்காரன்டாங்க. இந்த நிலைமை சீதன வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால திருப்பி கொடுத்துடணும். வேணாம், சொத்தை நீயே வச்சுக்கோ. அல்லாஹ்வுல தவக்கல் வச்சு நாங்க கொஞ்சம் முயற்சி செய்வோம், உழைப்போம். நிச்சயம் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் வழங்கிருக்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்க தியாகம் செஞ்சா அல்லாஹ் நமக்கு தருவான். நான் கேட்கிறேன், 1,00,000 முஸ்லிம்கள் 90ஆம் ஆண்டு 1,00,000 முஸ்லிம்கள் அகதியாக ஓடி வந்தோமே, இந்த யாழ்ப்பாணம் மன்னார்ல இருந்து ஓடி வந்தோமே, உடுத்த உடுப்போட தானே ஓடி வந்தோம். எங்க போய் சீதன் வீடு கேட்டாங்களா? நல்ல தானே இருக்கிறாங்க. ஒருத்தம் கூட செத்து போகலையே, சூசைட் பண்ணலையே, பிச்சைக்கு போகலையே. அங்கிருந்து ஓடி வந்தெல்லாம் வெளிநாடுகள்ல இலங்கையில பல இடங்கள்ல நல்ல அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கலையா? காணி கொடுக்கலையா? வீடு கொடுக்கலையா? அவங்க உழைச்ச கவர்மெண்ட் எல்லாம் பில்டிங் கட்டி கொடுக்கல, நம்மளா உழைச்சி எடுத்தோம். அந்த முயற்சி நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சாங்க, அல்லாஹ் கொடுத்தான். இதுக்குள்ளேயே இருப்பீங்க நீங்க. மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த நீங்க
என்ன பிச்சையா எடுத்த நம்ம நடு ரோட்டுக்கு வந்துட்டோமா? நல்லா தானே இருந்தோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தருவான்ற நம்பிக்கை நம்மகிட்ட இல்லை. அந்த நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். எனவே இந்த ஒரு வீடு ஹராத்துல இருக்குது இன்றைக்கு நிறையவே. இன்னொரு வீடு ஹராத்துல இருக்குது. அந்த வீடு என்ன? நிறைய பேருக்கு வீட்டுல ஒரு மோகம் வருது. வீடு கட்டணும், வீடு கட்டணும்னு ஆசை வரலாம், தப்பு கிடையாது. அதுக்கு நாங்க தொழில் பண்ணணும், அதை நம்ம உழைக்கலாம், உழைச்சு நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வருவோம். ஆனா இன்றைக்கு என்ன நடக்கிறாங்கன்னு சொன்னா, வீட்டு உறுதியை கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறாங்க. அங்க காணியை காட்டி காசு எடுக்கிறான், அதுல வீடு கட்டுறாங்க. இன்னும் ஒரு சாராருடைய அந்த வீடு என்ன செய்யுது? வட்டிக்கு காசு எடுத்து கட்டப்படுது. வட்டி கட்டிக்கிட்டு வீடும் கட்டிக்கிறாங்க. நிறைய பேருடைய காணி உறுதிகள் எல்லாம் பேங்க்ல இருக்குது, பேங்க்ல இருக்குது. போட்டிக்கு வீடு கட்டுறாங்க. அவன் பக்கத்து வீட்டுல மாடி வீடு கட்டுறான்னு சொன்னா நம்ம மாடி வீடு கட்டுறோம். புருஷன் சொல்லுவான், நம்மகிட்ட எங்கடிமா வசதி இருக்குது, அது எதுன்னு தெரியாது, நீங்க மாடி வீடு கட்டுறீங்க அப்படின்றோம். அப்ப அங்க மேலிடத்துல இருந்து ஓர்டர் வந்துட்டா கட்டித்தான் ஆகணும். இந்த ஆள் என்னென்ன புறாடு பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுவான். மாடி வீடு கட்டணுமே. அப்போ வீடு கட்டுறதுக்கு என்று சொல்லி என்ன செய்யறாங்க? வட்டிக்கு காசு எடுக்கிறாங்க. பேங்கில போய் என்ன செய்யறாங்க? காணியை வைக்கிறாங்க, காசு எடுக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க. இதுல வட்டி என்ன செய்யுது? கலந்து போகுது, பெருமை கலந்து போகுது. இன்னும் சிலர் என்ன செய்யற? நிம்மதியை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடு கட்ட போய் நிம்மதியை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அன்றைக்கு அண்டை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பக்கத்து வீட்டுல ஒரு மாடி கட்டிட்டாங்களா, இந்த அம்மாவுக்கு தூக்கம் பெறாது. நம்மளும் மாடி வீடு கட்டணும், நம்ம மாடி வீடு கட்டணும். என்னம்மா செய்யறது? நமக்கு தான் வழி இல்லையே. ஒரு கண்ணை பொத்திக்கு ஒரு 2 வருஷம் வெளிநாட்டுக்கு போங்கன்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவா. 2 வருஷம் ஒரு கண்ணை பொத்திக்கிட்டு போங்க வெளிநாட்டுக்கு. அவதான் என்ன செய்வா? தள்ளி விட்டுருவா. அந்த ஆளு போய்த்துருவான். போய் அவ என்ன கஷ்டப்படுறாங்கிறது இவங்களுக்கு தெரியல. அந்த போறவங்கள்ல நிறைய விஷயங்கள் வெளியில வர்றதில்லை. சில அரபு நாடுகளுக்கு போய் பார்த்தால், வேற அந்நிய நாடுகளுக்கு போய் பார்த்தால் தெரியும் அங்க போறவங்களுக்கு கஷ்டம் எப்படி இருக்கண்டு. வீட்டுக்கு அனுப்பும் போது ரோட்ல நிப்பாட்டி இருக்கிற கார்ல நின்று ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவான். பொஸ்ஸில கார்ல நின்று ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவான். ஒரு கூட்டாளியில ஆபீஸ்ல சேர்ல இருந்துகிட்டு அப்படியே திரும்பி ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவான். இங்கெல்லாம் பார்த்து பார்த்து பூரிச்சு போறாங்க. எப்படி மாப்பிள்ள பெரிய கார் வர்றாரு, மாப்பிள்ளோட ஆபீஸ பாருங்க, மண்ணாங்கட்டி அவர் ஆபீஸ் இல்ல, அது வேற ஒருத்தருடைய ஆபீஸ். அவன் படுக்கிற ஒரு சின்ன ஒரு காம்பராங்க ஒரு கட்டில போட்டு வச்சிருக்கான். அந்த கட்டிலுக்கு கேஸ் அடுப்பு வச்சிருக்கான், இழுத்து வச்சு சமைச்சு சாத்தி வச்சு போட்டு படுக்கிறான். அங்க போய் பார்க்க முடியாது. ஒருத்தன் காலை நட்டினா இன்னொருத்தன் தலையில, அந்த அளவுக்கு நெருக்கமான ரூம்ல எல்லாம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். ரோட்ல டின் பிறக்கிறான், குப்பாடுறான், கஃபில் காரி துப்புறான், டொய்லெட் கழுவுறான். எவ்வளவு கேவலமான வேலைகள் இருக்கு. அவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சுட்டு போட்டோவுக்கு மட்டும் உடுப்பு மாத்திக்கிறானே. அவன் கஷ்டப்பட்டு காசு அனுப்பிட்டு இருக்கிறான். இங்க சுதந்திரமா வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க, இங்க பெருமை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க போன்ல ரீலோட் போட்டு போன் பண்ணி போன் பாட்டு கேட்கிறாங்க, டிவியில நிகழ்ச்சி கேட்கிறாங்க. அவன் அனுப்புற காசை வச்சுட்டு தெரியல மாப்பிள்ள போய் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியல, நம்ம தம்பி போய் என்ன பாடுபடுறான்னு தாத்தா மாதிரி தெரியுது இல்ல. அப்ப ஒரு வீடு கட்டுறதுக்காக வேண்டி ஒருத்தனை எப்படி எல்லாம் வாட்டி எடுக்கிறாங்க. அவன் வெளியில சொல்ல முடியாம வேதனைகளை சுமந்துகிட்டு இருக்கிறான். வர போறேன்னு சொன்ன கூற மட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னொரு வருஷம் நின்னீங்கெல்லாம் முடிஞ்சிரும் டார்லிங் என்னத்தோடைய அவன் போன் ரொம்ப சோகமா வச்சிடறான். சுகம் விசாரிக்க வார போனை விட சம்பளம் கிடைச்சுதான் வார போன் தான் போகுது. நல்லா ஒவ்வொரு புருஷனும் ஏடிஎம் மிஷின் ஆகுறான். வெளிநாட்டுக்கு போய் அவன்கிட்ட இருந்து காசு கறக்கிறாக்கள் ஆகுறாங்க. அதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறது விளங்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல போய் இருந்துகிட்டு அவன் குறுக்கு வழியில முன்னேறதுக்கு சில தப்புக்களையும் செய்ய முற்படுறான். அப்ப ஹராத்து செய்யறான், சுரண்டுறான். திடீரென்று வாரான், பெரிய வசதியா போச்சு. எப்படி சம்பாதிச்சான்?
எவனையாச்சும் சுரண்டிட்டு வரான். 4 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்ச உடனே அங்க இருக்கிறவன் நம்பி பெரிய அமௌண்ட் எல்லாம் கையில கொடுப்பான். ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாள் பார்த்து அவன் டிக்கெட்டை போட்டுட்டு வாரேன் நாட்டுக்கே வந்து சேர்ந்துடுறான். அதை விரட்டி வர்ற கலாச்சாரம் அரபிக்காரனுக்கு கிடையாது. காரணம் அவன் மறுமை நாளை கடுமையாக நம்பியவன். என்ன சொல்லுவான் தெரியுமா? போகட்டும், மறுமையில வந்து தருவான் தானே என்று அவன் உட்கார்றான். அது நமக்கு வசதியா போகுது. நிறைய பேர் இப்படி திருடிட்டு வராங்க. இப்படி எல்லாம் வந்து வீடு கட்டப்படுதே, இது நிம்மதியான வீடா? இந்த வீட்டுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குமா? இது ஒரு பக்கம். அப்ப வட்டி காசு எடுத்து கட்டுற வீடு ஒரு பக்கம், இது இன்னொரு பக்கம். இன்னொரு சாரார் வெளிநாட்டுக்கு போனா அவனுக்கு வெளிநாட்டுல நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போகுது. இவதான் தள்ளி விட்ட போங்க வெளிநாட்டுக்கு, அவனுக்கு நல்ல வாழ்க்கை அங்க கிடைக்குது. அதனால அவனுக்கு நாட்டுக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை. வந்து அவசரமா திரும்பி போறான். ஏன்னா இங்க இருக்கிற வைஃபை விட அங்க இருக்கிற வைஃப் நல்ல. இப்படியான நிலைமை ரொம்ப இடத்துல நடந்துட்டு இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நிறையவே நடக்குது. வெளிநாடுகளுக்கு சில பயான் நிகழ்ச்சிகளுக்காக அரபு நாடுகளுக்கு போனா அங்க தாராங்க தகவல்கள். இப்படி நடக்குது. இங்க வந்து ஒருத்தர் சும்மா இருக்கல, பெரும்பான்மையான ஆட்கள் சும்மா இருக்கல. எல்லாம் ஹவுஸ்மேட் பாய வச்சு கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் ரூம்ல. அவளுக்கு சேர்த்து காசு அனுப்பிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் அங்க தற்காலிக திருமணம், இந்த ஷியாக்கள் இருக்கிற முத்துவா கல்யாணம் மாதிரி முத்துவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் இந்த வாழ்க்கை அவனுக்கு நிறைஞ்சு போகுது. அதனால அவன் இங்க வந்துட்டு இங்கதான் வந்து வெக்கேஷன் போறான். அவனுக்கு சொந்த இடம் வெளிநாடாகி ஸ்ரீலங்கா வெக்கேஷன் ஆகுது. அவனுக்கு வெக்கேஷன் என்னன்னா வெக்கேஷன் வந்திக்கலாம், சொந்த நாட்டுக்கு வெக்கேஷனா வந்து 2 மாதம் நான் பெய்த்துருவேன் அப்படிங்கிறான். நிக்க மாட்டேங்கிறான். அப்ப கல்யாணம் முடிச்சு ஒரு 2 வருஷத்துல பெய்த்துட்டானா, 2 வருஷத்துக்கு ஒரு மாசம் வந்துட்டானா, மகளுக்கு கல்யாணம் பண்ணும் போது பொண்டாட்டியோட மொத்தமா அவன் இருந்த காலம் மொத்தம் 5 வருஷம் தான் இருந்திருப்பான். கணக்கு கூட்டி கழிச்சு பாருங்க, சரியா வரும். 2 வருஷத்துக்கு ஒரு மாசம் என்றால் 20 வருஷத்துக்கு 10 மாசம்தான். அவ்வளவுதான். அந்த 10 மாசம்தான் பொண்டாட்டியோட இருந்தது. பிள்ளைக்கு வயசு 20, கல்யாணம் கேட்டு இருக்குது. இதான் நிலைமை நடந்துட்டு இருக்குது. இந்த பெண்கள் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்க? அவசரப்பட்டு புருஷன் அனுப்பி விட்டாங்க. புருஷன் அங்க போயிட்டான். கொஞ்ச நாளையில அவங்களுக்கு வேற பிரச்சனைகள் ஏற்படுது. வேற பிரச்சனைகள் ஏற்பட்டு வேற வேற தப்பான தொடர்புகள் எல்லாம் ஏற்படுது. அப்ப புருஷன் வெளிநாட்டுல இருந்து கோல் எடுக்கும் போது நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று சொல்லுது. அது இங்க வேற தொடர்பு வந்துருச்சு. அப்ப இப்படியாக குடும்பம் சீரழிஞ்சு போகுது, நிம்மதி இழந்து போகுது. எனவே வீடு என்கிறது இறை வழிபாட்டுல இருக்கணும் என்று நாம நினைக்கணுமே தவிர, அவன் வசதிக்கு இருக்கணுமே தவிர, அவங்க கட்டுற மாதிரி அப்சையாரு இவங்க கட்டுற மாதிரி அப்சையாருண்டா எங்க போறது? ஆசைப்படணும் தான், நமக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படணுமே. நம்ம தூக்குற அளவுக்கு தானே சுமையை எடுக்கணும். அப்ப தேவையில்லாத ஆசைகள் வரும்போதுதான் ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், பிரச்சனைகள் வரும். தேவையற்ற ஆசைகள் வரும்போது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? ஸ்ட்ரெஸ் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். தேவையான ஆசைகளோடு நம்ம நின்றணும். நமக்கு இவ்வளவு போதும் அவ்வளவோட நம்ம நின்றணும். இல்லாம நாங்க தேவையற்ற ஆசைகள், தேவையற்ற செலவுகள் நமக்கு இருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம்.